ஹாய், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பும் வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கும் பொரியலுக்கும் என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை என்ன பண்ணுறேன்னா பாதி அந்த பொரியலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன், மீதி குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். குழம்போட அளவை பொறுத்து நம்மளுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இது வாழைக்காய் பொரியலுக்கு பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சை நான் இது அம்மியில் நச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம சின்ன உரல் இருந்தால் இடித்து கூட எடுத்துக்கலாம். நறுக்கி போடாமல் இந்த மாதிரி நச்சு போடும் போது அது தனி டேஸ்ட் கிடைக்கும். இது நம்ம கறி குழம்பு வைக்கிற மாதிரி மீதி இருக்கிற அந்த தேங்காயில் இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சோம்பு, நல்லா சூப்பராக இருக்கும், கறி குழம்பு மாதிரியே இருக்கும், செஞ்சு பாருங்கள். அந்த சோம்பு போட்டு நல்லா தேங்காயை மையாக அரைச்சிருங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ லென்த் டேஸ் போகிறதுனால எங்கள் வீட்டில் எவ்ரி சண்டே எல்லாமே வெஜிடேரியன் தான். ஸோ அதில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா செய்கிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா பொரிகடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு நம்ம எப்படி கறி உருண்டை செய்கிறோம் அதுபோல் இதுக்கும் பொரிகடலை எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு. அந்த மிக்சியிலே வாழைப்பூவை முழுசாக பொடியாகவும் நறுக்கி போட்டு அரைக்கலாம். நான் அப்படியே முழுசாக போட்டுட்டேன். ஒரு துண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் வாசனைக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. போட்டு இப்படி அரைச்சிட்டு அந்த பொரிகடலையை ஃபஸ்ட்டு அரைச்சி போட்டுட்டு அப்புறம் இந்த வாழைப்பூவையும் பச்சை மிளகாவும் சோம்பையும் அரைச்சி போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி எதுவுமே விட வேண்டாம். ஏன்னா வாழைப்பூவில் உள்ள தண்ணியே இருக்கும். அந்த பொரிகடலையோடு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளைங்களுக்கு வாழைப்பூ செஞ்சு கொடுங்க, வாழைத்தண்டு வாழைப்பூ. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். ஒரு பூ வாங்கினீங்கன்னா வாரத்தில் 3 நாள் நம்ம விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஊற்றியிருக்கேன். குட்டி குட்டி பாலாக அழகாக உருட்டி பொரித்து எடுத்துப்போம். இப்போ இந்த உருண்டை உருட்டும் போது இது உங்களுக்கு அந்த வாழைப்பூனால அது கருத்து அந்த கலர் காட்டுது. வேணும்னா நம்ம மஞ்சத்தூள் வேணுனாலும் கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும்னா போட்டுக்கலாம். நான் குழம்புல போடுறதுனால இதில் போடலை. உடையாது, நல்லா அழகாக வரும். தீயை மீடியமில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற அந்த உருண்டையும் போட்டு அழகாக ஒரு கைப்பிடி வாழைப்பூ போட்டிங்கன்னா போதும், சூப்பராக ஒரு குழம்பு ரெடி. இல்லை இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி ஒரு சாம்பார், ஒரு ரசமோ கூட வச்சுக்கலாம் நம்ம. நான் என்ன பண்ணேன்னா அந்த பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ணலை, அதை அப்படியே ஊற்றிட்டேன். அதனால தான் அந்த வாழைப்பூ அந்த இதெல்லாம் இருக்குது. வேணும்னா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் அந்த பொரிச்ச எண்ணெயில் அப்படியே குழம்பு வைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது நம்ம அந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை அது போட்டிருக்கேன் தாளிப்புக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். இப்போ நான் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு அப்படியே ஊற்றிட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க.
எப்போவுமே மீன் குழம்பும் நீங்கள் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயில் மீன் குழம்பை ஃபைனலாக தாளித்து ஊற்றி பாருங்கள், குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி எடுத்திருக்கேன், நான் தக்காளி போட்டிருக்கேன். குட்டி தக்காளி 2 எடுத்து அதை நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா முருங்கைக்காய் வீட்டில் இருந்தது, அதனால் ஒரு முருங்கைக்காய் வாசனைக்கு போட்டிருக்கேன். நம்ம கறி குழம்புலலாம் போடுவோம், அது மாதிரி நான் இதுலேயும் போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தகுந்த அளவுக்கு தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கின உடனே அந்த எண்ணெயில் அது வதங்குது பார்த்திங்களா, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. மசாலா எண்ணெயில் வதங்கும் போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, குழம்புக்கும் இந்த காய்க்கும் தேவையான அளவு. இப்போ நான் ஒரு வாழைக்காயில் தான் அந்த பொரியல் பண்ணுறேன். ஒரு வாழைக்காய் இருந்தது, அதை அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அவிச்சு அந்த நல்ல மெலிஸ் இதில் திருவிக்கிட்டேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். சைடில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போடணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டேன் அந்த எண்ணெயில். ஒரு வெங்காயம் வெட்டிக்கோங்க. நான் இப்போ சின்ன வெங்காயம் தான் ஒரு 5-6 வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை. எங்கள் பெப்பி வந்து பறந்து வந்து என் மேலே உட்காந்துட்டான். அவன் நான் எங்கே இருக்கிறனோ அங்கே தான் இருப்பான். இப்போ நல்லா வதங்கின உடனே அது வதங்கட்டும். இந்த சைடு என்னென்னா, குழம்புல வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சோம்பு தேங்காய் அதை நல்லா அந்த விழுதை வந்து குழம்புல போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நேரத்தில் திக்கு ஆகும், ஏன்னா வாழைப்பூ போடுறோம் இல்லையா, அதனால். ஏன்னா அதில் பொரிகடலை மாவு இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். ஆனாலும் மேக்ஸிமம் நம்ம ரொம்ப திக்காக வச்சோன்னா அது இதுவாயிரும், அதுவே திக்கு ஆயிரும். அதனால் நல்லா எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வாழைக்காய் பொரியலுக்கு நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருந்தோம், அதில் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு வாழைக்காய் தான், அழகாக சஃபிஷியண்ட்டாக இருந்தது. நல்லா எல்லாம் கலந்து விடுங்க, நல்லா வதங்கட்டும். இது வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு ஆகிற வேலை, அதனால் பக்கத்துலேயே நிற்கணும். இந்த திருவி வச்ச வாழைக்காயை வந்து அதில் போட்டுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கடகடன்னு ஆயிரும். ஏன்னா வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டோன்னா அடி பிடிச்சிரும். அதனால் கடகடன்னு இந்த வாழைக்காய் புட்டெல்லாம் கடகடன்னு செய்யணும். நம்ம அடுத்தடுத்து போட்டுறணும். எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி இடித்து போட்ட காரம் எல்லாமே அந்த வாழைக்காய் பூவில் கலக்கணும். இங்கே வந்து முருங்கைக்காய் வெந்துடுச்சு. ஸோ அந்த பொரிச்சு வச்ச கோலா உருண்டையை நான் உள்ளே போடுறேன். வாழைப்பூ கோலா உருண்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த குழம்புல அது நல்லா ஊறி, இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் ஆனவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பூவை அந்த வாழைக்காயில் போட்டுருங்க. கரெக்டாக இருந்தது பாருங்கள். ஒரு வாழைக்காய் தான் இவ்வளோ பொரியல் வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் அந்த பொரியல். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குழம்பை இறக்கிற வேண்டியதான் நம்ம. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணியாக தான் வச்சுருந்தேன், இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள்.
நம்ம சப்பாத்திக்கெலாம் கூட இது தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு கிண்ணம் நிறைய பொரியல் வந்துடுச்சு. உதிரியாக இவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அப்புறம் நான் கொஞ்சம் வத்தல் வறுத்துக்கிட்டேன். இது ஆனியன் வத்தல். இது இந்த பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன், சூப்பராக இருந்தது. அந்த குட்டி குட்டியாக இருக்குது, போட்டோன்னே பெருசாகிடுது. எல்லா வத்தல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் பொரித்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இது ஒரு ரெட் கலரில் இருந்தது. ஐ திங்க் இது பீட்ரூட் வத்தலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. கலர் கலராக இருந்தோடனே எல்லாத்துலேயும் ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே எவ்வளோ பொடிசாக இருக்குது இந்த வத்தல், ஆனால் பொரிஞ்ச உடனே பாருங்கள் எவ்வளோ சைஸில் வருது. இதுதான் அந்த ஆனியன் வத்தல். டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் வத்தல்லாம். ஆனியன்னால் அது சீக்கிரம் செவந்து போயிடுது அப்படியே. அவ்வளோதான், எங்கள் வீட்டு லஞ்ச் ரெடி. ரைஸு, வத்தல், கோலா உருண்டை குழம்பு, வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது வாழைக்காய் பொரியல், பொடி மாஸ் புட்டு, என்ன வேணால் சொல்லலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.